234 தொகுதியில ஒருத்தனை விலைக்கு வாங்க முடியல. ஒருத்தன் துரோகி மாட்டிக்கிட்டான் ஒரு தொகுதியில, விட்டுருங்க, அவனை பாத்துக்குவோம். அப்ப 233 பேர் இன்னைக்கு வேட்பாளர்கள். ஒரு சாமானியனா நம்ம பக்கத்துல ராயபுரத்துல ஒரு ஆட்டோக்கார ஓட்டுநர் என் கூட 20 வருஷம் இருந்ததுக்காக வேட்பாளர் ஆகியிருக்காரு. ஆனா உங்க தகுதி என்ன? திமுகல 25 கோடி செலவு பண்ணியா, 20 கோடி செலவு பண்ணியா, இல்ல என் மகனுக்கு எவ்வளவு காசு கொடுப்ப, சீட்டை வித்துட்டு எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அதனாலதான் இங்க இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் அவங்க ஃபேமிலிக்கும் காசையும் கொடுத்துட்டு இங்க ஜெயிச்ச பிறகு ரோடு கான்ட்ராக்டை தவிர, கமிஷனை தவிர, உள்ளாட்சியில் இருக்கிற ஊழலை தவிர வெளியே வரதே கிடையாது. நம்மளுடைய அண்ணன் ஆர்டி சேகர் எங்க போவார் தெரியுமா? நேரம் ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் போவார். அண்ணன் 5% கமிஷன், 25% ஃபேமிலிக்கு. அண்ணன் டிரைனேஜ் எனக்கு 5% கமிஷன், 25% ஃபேமிலிக்கு. இதுதான் 5 வருஷமா வேலை. கவர்மெண்ட் ஆபீஸுக்குள்ள போய் கமிஷன் வாங்குறது மட்டும்தான் வேலை. ஆனா மக்களோட வீட்டுக்கு போனாரா? போல. ஆனா இப்ப கேள்விப்பட்டேன், நேத்துல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காராம். வீட்டுக்குள்ள போகும்போது நினைச்சுக்கிறாங்க, டக்குன்னு கதவை தந்த அந்த குழந்தை சொல்லுது, அம்மா தீய சக்தி வந்துட்டாங்கம்மான்னு ஒரு குழந்தை சொல்லுது. என்ன? ஏன்னா மக்கள் பார்த்ததே இல்லையே, அந்த குழந்தை பார்த்ததே இல்லையே, அந்த குழந்தையே கதவை மூடிடுது. எவ்வளவு 10 வயசு அரசியல் தெரியுது.